திருக்கோயில் நிலங்களை மீட்பதை பற்றிலாம் சொன்னாங்க. எவ்வளவு நிலங்களை நாங்கள் மீட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. நாங்கள் வள்ளலாருக்காக மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்தோம், வள்ளலாருக்காக மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம், பிபிடி எல்லாம் போட்டு காமிச்சோம். அதெல்லாம் சொல்லும்போது கூடவே சேர்த்து சைலண்டாக ஒரு பொய்யும் சொல்லிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த 100 நாட்களில் மட்டும் ஏறத்தாழ நாம 108 கோடி ரூபாய்க்கு டிசிபி கலெக்ஷன்ஸை உடனடி இந்து சமய அறநிலையத்துறைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். டிசிபி கலெக்ஷன்ஸை பற்றிலாம் பேசினாங்க, ரெண்டல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பேசினாங்க. நாங்கள் அவ்வளோ வரவு வச்சோம், இவ்வளோ வரவு வச்சோன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 100 நாட்களில் மட்டும் ஏறத்தாழ நாம 108 கோடி ரூபாய்க்கு டிசிபி கலெக்ஷன்ஸை உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். மிகப்பெரிய அளவில் நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 2000 கோடி டிசிபி கலெக்ஷன் பெண்டிங் இருக்குது. அதையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்முடைய முதல்வரின் தலைமையில் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திருக்கோயில் நிலங்களை மீட்பதை பற்றிலாம் சொன்னாங்க. எவ்வளவு நிலங்களை நாங்கள் மீட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. இன்றைக்கு 40,245 ஏக்கர் இன்னும் நாம் தனிநபர்களின் பெயரில் பட்டா மாறி இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய பெரும் பணி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. கணினி சிட்டா பதிவுகளின் போது ஏறத்தாழ 33,949 ஏக்கர் தவறுதலாக தனிநபரின் பெயர்களில் பட்டா மாற்றப்பட்டிருக்கு. அதை மீட்கக்கூடிய பணிகளில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரின் ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையில் நிலங்களை மீட்பதற்கும் கோயில் நிலங்களை பாதுகாப்பதற்குமான அனைத்து பணிகளையும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலாருடைய அந்த கோயிலுடைய திட்டங்களை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் வள்ளலாருக்காக மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்தோம், வள்ளலாருக்காக மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம், பிபிடி எல்லாம் போட்டு காமிச்சோம். அதெல்லாம் சொல்லும்போது கூடவே சேர்த்து சைலண்டாக ஒரு பொய்யும் சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டோம், எதிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு மாறாக சொல்லிட்டாங்க. உண்மைக்கு மாறாக அந்த செய்தியை ஒன்று சொன்னாங்க. உண்மையிலேயே வள்ளலாருடைய அந்த கோவில் விஷயத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, ஞான சபையின் பின்புறம், அந்த வள்ளலாரின் ஞான சபைக்கு பின்புறம் பெருவழி என்று சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து உண்மையாக இருக்கக்கூடிய வள்ளலாரின் பக்தர்கள் எல்லாருமே பல்வேறு இடங்களில் முறையிட்டு அந்த பெருவழியை ஒரு காலமும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து எந்த விதமான கட்டுமான பணிகள் நீங்கள் நடத்தக்கூடாது, அந்த பெருவழியை தயவு செய்து விட்டுட்டு வேற எங்க வேணாலும் நீங்கள் கட்டிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இதை துறை அதிகாரிகளோடு சேர்ந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்றுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோமே தவிர அதை கைவிட போறோம்னு எங்கேயுமே சொல்லல. அதோடு அந்த பெருவழியை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக அவர்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை அவங்க ஏத்துக்கிட்டு நம்முடைய சட்டமன்றத்திற்கு வள்ளலாரினுடைய பக்தர்கள் நேரடியாக வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க.